சாட்டை துரைமுருகன் எப்ப ஸ்டாலினை பார்த்தாரோ இல்லையோ அதன் பிறகு தாவேகா தலைவர் விஜயை பத்தி லைனா வீடியோ போட்டுட்டே இருக்காரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா தாவேகா தலைவர் விஜய பெருசா ஒரு வீடியோ போடவே மாட்டாரு. ஆளுங்கட்சியில என்ன தப்பு நடக்குது அப்படிங்கறத பெருசா போட்டுட்டு இருந்தவர். அந்த மீட்டப்க்கு அப்புறம் தாவேகால நடக்கிற பல விஷயங்களை இவர் எடுத்து வீடியோ போடுறாரு. அது அவருடைய தனிப்பட்ட ஒரு விஷயம். பட் அங்க ஒரு சந்தேகம் வருது இல்லையா? இப்போ சமீபத்துல இந்த 2வது மாநாடு வெகு சிறப்பா நடந்து முடிஞ்சது. ஆனா அந்த மாநாடு நடந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் இந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. இதுல ஒருத்தரை கீழே தள்ளி விடுறாங்க. இதற்கு விஜய் மேல பல விமர்சனங்கள். செல்ஃபி எடுக்க வந்தவங்க இப்படிதான் தள்ளி விடுவீங்களா? இன்னும் இவன் இப்படி பண்றான், 4 பேர் கூட்டு வச்சுட்டு பெரிய ஆளா நீ, எங்க மதுரைக்கு வந்துட்டு எங்ககிட்டே சீன் பண்றியா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க. ஆனா நிஜமாவே அந்த இடத்துல நடந்தது என்ன? எல்லா அரசியல் தலைவர்களும் இந்த வீடியோ எடுத்து போட்டு விஜய் கண் முன்னாடியே இப்படி பண்றாங்க, விஜய் தான் பண்ண சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா நிஜமாவே அங்க என்ன நடந்திருக்கு, துரைமுருகன் என்ன சொல்றாரு அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோ பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாநாடு அப்படின்னு சொன்னாவே தமிழ்நாட்டுல இது வரைக்கும் அதிகமான லட்சக்கணக்கான மக்கள் வந்து பார்த்தது இந்த விஜயோட மாநாடு. இப்ப நடந்தது மதுரையில. இப்போ இதுல என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா, சேர் யாருமே கான்ட்ராக்ட் கொடுக்கவே இல்லை. கேரளால இருந்து தான் சேரை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா நம்ம மக்களோட சிவிக் சென்ஸ் பத்தி தான் நமக்கு ரொம்ப நல்லா தெரியும்ல. தியேட்டர்ல போனாவே தியேட்டரை கிழிக்கிறாங்க, தியேட்டரையே எரிக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது அங்க ஒரு பிளாஸ்டிக் சேர் இருக்கும்போது கண்டிப்பா உடைப்பாங்க. இதற்கு வந்து யார் மேல குறை சொல்றாங்கன்னா விஜய் மேல குறை சொல்றாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப மெயினா வந்த விஷயம் என்னன்னா, இப்படி மேல இருந்து 10 அடி தூரத்துல கீழே தள்ளி விட்டுறாங்களே, விஜய் பார்த்துட்டு சும்மா இருக்காரு அப்படிங்கிறது தான். ஆனா நிஜமாவே அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறது போய் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கீழே தள்ளி விடுற வரைக்கும் விஜய் பார்த்துருக்கவே மாட்டாரு. கீழே தள்ளினதுக்கு அப்புறம் தான் விஜய் பார்த்து கண்டிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பாடி கார்டும் வந்து சாரி கேட்டிருப்பாங்க. பட் அந்த கிளிப்பை தனியா தூக்கிட்டு ஃபர்ஸ்ட் நடந்த கிளிப்பை மட்டும் போட்டிருப்பாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா விஜய் கவனிச்சிருக்கவே மாட்டாரு. ஆக்சுவலி வந்து பாடி கார்டு கொஞ்சம் ஹார்ஷா தான் பிஹேவ் பண்ணாங்க. அது யாராலுமே வந்து மாற்ற முடியாது. ஆனா ஒவ்வொரு தடவையும் விஜய் திட்டுவாரு. ஒவ்வொரு தடவையும் விஜய் வந்து ரெஸ்பான்சிபிளா சொல்லுவார், இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ற வீடியோக்கள்லாம் வந்து சமூக வலைதளங்கள்ல அதிக வரவேற்பு பெறாம இந்த ஒரு வீடியோ மட்டும் அகைன் அண்ட் அகைன் வந்து மீடியாவும் நியூஸ் சேனலும் போட்டு காமிக்கிறாங்க. இப்ப இதுல என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாரும் கேட்பீங்க விஜய்க்கு சப்போர்ட்டா நீ பேசுறியா அப்படிங்கிற மாதிரி. உண்மை என்னன்னா, 10 அடி உயரத்துக்கு அந்த கேட்டு போட்டிருக்காங்க. அந்த கேட்ல எல்லாமே கிரீஸை தடவி வச்சிருக்காங்க. யாரும் ஏறக்கூடாது, ஏறினாலும் வழுக்கிட்டு போகும். ஆனா அங்க வந்த தொண்டர்கள் சட்டையை கழட்டி கிரீஸ் எல்லாம் தொடச்சு அதுக்கு மேல ஏறி நிக்கிறாங்க. அங்க இருக்கிற கம்பத்து மேல ஏறி நிக்கிறாங்க. இப்போ ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பரவாயில்ல, அங்க வந்தது பாத்தீங்கன்னா 3 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் ஏறி நிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல யாராலுமே கண்ட்ரோலே அங்க பண்ண முடியல அப்படிங்கிறது தான் வந்துட்டு உண்மை. இதுல பாத்தீங்கன்னா தேவைப்பட்ட போலீஸ் வந்து அந்த லட்சக்கணக்கான மக்களுக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்றாங்க. சாப்பாடு அதிக விலையில வித்தாங்க அப்படின்னு வந்து ஒரு மாநாடு வச்சு இது சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ லட்சக்கணக்கான மக்கள் கூடுற இடத்துல இது நடக்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரணமான விஷயம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இதுல பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் ஒரே இடத்துல கூடிட்டாங்க வெயில அப்படின்னாவே உயிர் பலியும் ஏற்படும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் திருப்பி கை குழந்தையோட போறது, கேட்டு மேல ஏறுறது, விழுந்தாலும் பரவாயில்லங்கிறது, பாடி கார்டு ஹார்ஷா பிஹேவ் பண்ணிட்டு அப்புறம் வந்து தாவேகா தலைவர் விஜய் மேல பழி போடுறது பாத்தீங்கன்னா அப்படியே கேப்டன் விஜயகாந்துக்கு நடந்த மாதிரியே இருக்கும். கேப்டன் விஜயகாந்த் ஆரம்பத்துல வரும்போது மீடியாக்கள் அவ்வளவு விமர்சனங்கள் வந்து அவர் மேல வச்சிருந்தாங்க. இப்ப விஜய்க்கு அதே மாதிரிதான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் சொல்றாங்க. இப்ப இந்த வீடியோவோட நோக்கம் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணணும், இல்ல விஜய் பெருமையா காட்டணும் அப்படிங்கிறது கிடையாது. நிஜமாவே அங்க என்ன நடந்தது அப்படின்னு ஊடகங்கள் வெளிப்படையா காமிச்சிட்டாவே இங்க பிரச்சனை கிடையாது. ஒரு பாதையை காமிச்சு இன்னொரு பாதையை காமிக்காம அங்க இருக்கிறவங்களை எல்லாருமே வில்லன் மாதிரி இப்படி ஏன் சித்தரிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதுல சாட்டை துரைமுருகனும் ஒண்ணு. சாட்டை துரைமுருகன் இவ்வளவு நாள் எதிர்கட்சியின் மேல அவ்வளவு அழகான விமர்சனங்களை, நேர்மையான விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா என்னைக்கு ஸ்டாலினை போய் பார்த்துட்டு வந்தாரோ அன்னையில இருந்து தாவேகால நடக்கிறத மட்டும் தான் ஸ்பெசிபிக்கா பேசுறாரே தவிர, இப்ப ரிதன்யா கேஸ்ல கூட அந்த கவினுக்கு வந்து மனு கொடுத்திருப்பாங்க. அதை பத்தி நான் பேசவே இல்லை. ஏன்னா பேசுறதுக்கு யாரும் தயாரால. அதை விட்டுட்டு இந்த மாநாடு பத்தியே மிச்ச தலைவர்கள் பேசுறாங்க அப்படிங்கறது ஒரு கசப்பான உண்மை. தேர்தல் காலத்துல இது சாதாரணம் அப்படின்னு சொன்னாலும் இங்க விஜயும் ஒரு தப்பு பண்ணிருக்கிறாரு. மாநாட்டுல இவ்வளவு இஷ்யூஸ், கவினோட இஷ்யூ நடந்தது, அஜித்குமார் இது நடந்தது, ரிதன்யா நடந்தது, நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தமிழகத்துல நடந்தது. அது எதுவுமே மாநாட்டுல பேசாம டிஎம்கேவை தாக்கி பேசுறது, பிஜேபியை தாக்கி பேசுறதுன்னு ஒரு மாஸ் டைலாக்ஸா இருந்ததே தவிர மக்களுக்கு எதிர்பார்த்த ஒண்ணு கிடைச்சதா அப்படின்னு கேட்டா கிடைக்கல அப்படிங்கிற ஒரு டிசப்பாயின்மெண்ட்டும் எல்லாருக்குமே இருக்கு. ஸோ இந்த மாநாடு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ இப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்க.